வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லடாக் பற்றின A to Z எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லடாக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே லடாக் போயிட்டு வர முடியும் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான டீட்டெயில்டான ஒரு பட்ஜெட் வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணாலிக்கு எப்படிலாம் போகலாம், எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு மணாலி பற்றின ஒரு ட்ராவல் ஐட்டினரி கொடுத்துருந்தோம். ஸோ இது ரெண்டு வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால் அதை தொடர்ந்து இப்போ லடாக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போகலாம், எங்கே போகலாம், எவ்வளோ நாள் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அங்கே என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஃபஸ்ட்டு லடாக்னா என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ லடாக் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பிளான் பண்ணலை, ஆனால் எங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே லடாக் பிளான் பண்ணோம்னா நமக்கு வர்ற கேள்வி எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஜூன் ஜூலை இந்த ரெண்டு டைமில் போனீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் ஸ்னோ பார்க்க முடியும். ஏன்டா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் வரையும் நமக்கு அந்த ஸ்னோ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஸ்னோலாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடை கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ ஜூன் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லடாக்கான அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் அந்த ரைடை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ரோடு இருக்கும், ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்கும். ஆனால் இதில் என்னன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியான ரைடுன்னு சொல்லலாம். நிறையா வாட்டர் கிராசிங் இருக்கும், ரோடெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ மெல்ட் ஆகி ரோடு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும், பிளாக் ஐஸ்லாம் நிறையா இருக்கும். ரிஸ்கியான ஒரு ட்ரிப்பாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் ஜூலை இருக்கும். அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறது, அட்வென்ச்சர் பார்க்குறது, இல்லை எனக்கு அந்த கண்டிப்பாக நான் ஸ்னோ பார்க்கணும், கிளாசியர்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜூன் ஜூலை தேர்ந்தெடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளேயே முடிச்சிருங்க. ஜூலையில் கூட பார்த்தீங்கன்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும். வானொலியில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃப்ளட்லாம் வர சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜூனில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லேயே போய்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை தாண்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் லடாக் போகணும், பியூராக பார்த்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணணும், அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தாங்க ஆப்டான டைமு. ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து பிளான் பண்ணிங்கன்னா செப்டம்பர் ஒரு ஆப்டான டைம். மைல்டாக மழை இருக்கும், மைல்டாக குளிர் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா இடத்தையுமே பார்த்தீங்கன்னா லடாக்கில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபால்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் செப்டம்பர் கடைசியில் பிளான் போட்டு இந்த அக்டோபரில் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபால்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் மேபி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்னோ ஓவர் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர்லேயே பார்த்தீங்கன்னா சில இடத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா இடத்தையுமே முழுக்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஒரு அட்வென்ச்சர் ஃபீலோட என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்த் தான் டைமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நவம்பரில் வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹையர் ஆல்டிடியூட் பாசஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லடாக் விண்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் விண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு அக்சஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ரோடு அக்சஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு டேரெக்டாக லடாக்கில் இறங்கி அங்கே லடாக்கில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி திருப்பி நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ விண்டரில் நீங்கள் லடாக் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் உங்களால் போய்ட்டு வரணும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரிப் அது. ஸோ அதனால் விண்டரில் லடாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் பயங்கரமாக காசு செலவு பண்ணணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த லடாக் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் பைக்லேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பைக்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணலாம். இந்த ரவுண்ட் ட்ரிப்புக்குள்ளே என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீநகர் அதாவது ஜம்மு காஷ்மீர் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சொன்ன மாதிரி லடாக் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்க. நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பைக்கில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஞ்சாபை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டிகர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். டெல்லியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப்பாகவே நீங்கள் பிளான் பண்ணலாம். லடாக்னா வெறுமனே ஒரு லடாக்கை மட்டும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு மாதிரியே பிளான் பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரோட் ட்ரிப்புக்கு சொல்லிடுறேன். நான் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் ட்ரிப் தான், அதாவது பைக்கில் போகிறதா விரும்புகிறாங்க. ஸோ இந்த பைக்கில் போகிறதுக்குலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் நமக்கு குறைஞ்சது 15 நாள்லேருந்து 20 நாள் வரையும் நமக்கு தேவைப்படுங்க. ஸோ இந்த 15 நாளைக்கு கம்மியாக நீங்கள் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 5 நாள் 10 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட் மாற்றணும். நீங்கள் எப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போகணும், ஃப்ளைட்டில் அப்புறம் அங்கேருந்து டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ளைட் பிடிச்சி போகணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் மூலியமாக போனால் மட்டும் தான் உங்களால் ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லடாக்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 15 நாளாவது நீங்கள் எக்ஸ்ப்ளோர்
எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ நாங்கள் எப்படி போனோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு நாங்கள் பைக்கை வந்து ட்ரெயினில் போட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போனோம். ஸ்ரீநகர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லே போனோம். லேலேருந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மணாலி வந்து அப்படியே சண்டிகர் வந்து திருப்பி வந்து டெல்லிக்கு வந்து பைக்கை வந்து டெல்லியில் போட்டுவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இது ஒரு வகையான பிளான். இல்லை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரைடர், நான் வந்து எனக்கு ரொம்ப லாங்காக ஓட்டுவேன், நான் எனக்கு ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு பைக் ஓட்டுறதுலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு டேஸ் கணக்கெலாம் வந்து கவுண்ட் கிடையாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கேருந்தே போகலாங்க. எனக்கு என்னன்னா, நான் ட்ரெயினில் போனதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இங்கேருந்தே போயிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். காரணம் என்ன, ட்ரெயினில் வந்து பேக்கிங் வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்தே போயிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் நான். ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லா ரைட் பண்ணுவீங்க, உங்களுக்கு பைக் ஓட்டுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள்கிட்ட நல்ல கண்டிஷன்ஸில் பைக் இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பைக்கில் போயிடலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் பைக்கில் போனால் நான் சொன்ன அந்த ரவுண்ட் ட்ரிப் தாங்க. இங்கேருந்து நேராக டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லே இருக்கும். லேயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லேவை சுற்றி நான் ஒரு 5-6 இடங்கள் இருக்குது. ஸோ அந்த 5-6 இடங்கள் அடுத்து நான் சொல்கிறேன் நான் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்றது. லேயில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பி மணாலி வந்துருங்க. மணாலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சண்டிகர் வழியாக டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஆக்ரா பார்க்குறீங்கன்னா ஆக்ரா பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைடர்ஸும் போகிற ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு. இதை வந்து நீங்கள் இப்படியும் சுற்றலாம், இல்லை நீங்கள் சண்டிகர் வழியாக மணாலி போயிட்டு மணாலிலேருந்து இப்படியும் சுற்றலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்மிட் வாங்கணும். நீங்கள் பெர்மிட் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா, இப்போ நான் சொல்ல ஒரு ரவுண்ட் ட்ரிப் இருக்குல்ல, இந்த இடத்துல போகிறதுக்கு எதுக்குமே பெர்மிட் தேவை கிடையாது. அதாவது லே மணாலி ஹைவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஹைவேல பைக் ஓட்டுறதுக்கு நீங்கள் பெர்மிட் எடுக்க தேவையில்லை. வேறு எங்கே தான் பெர்மிட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக்குள்ளே நம்ம சில இடங்கள்லாம் சுற்றுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காத்துங்களா பாஸ் சுற்றுவோம், தங்லா பாஸ் போவோம், நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் போவோம், டிஸ்கிட் வில்லேஜ் போவோம். இந்த மாதிரி இடங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிட் இருக்கும். ஸோ அந்த பெர்மிட் எடுக்கணும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இடங்களுக்கு தகுந்த மாதிரி, நாட்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க, எத்தனை பைக்கில் போகிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நீங்கள் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அதுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட் காப்பி வந்து, முன்னாடிலாம் வந்து ஹார்ட் காப்பி எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் நீங்கள் சாஃப்ட் காப்பி காமிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லடாக்குள்ளே எங்கடாலும் சுற்றிக்கலாம். ஸோ அந்த லடாக்குள்ளே சுற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட் அவசியம். ஓகேப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் பிளான் பண்ணிவிட்டேன். நான் இங்கேருந்து பைக்கில் போகிறேன், இல்லை பைக்கில் ட்ரெயினில் கூட நான் போட்டு போயிடுறேன். நான் எந்தெந்த இடங்கள்லாம் நான் முக்கியமாக பார்க்கணும், இந்த 15 நாட்களுக்குள்ளே நான் எந்தெந்த இடத்துல நான் கவர் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நான் போயிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த 15 நாள் நீங்கள் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டெல்லியில் இறங்குறீங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே டெல்லிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஆயிரும். ஸோ டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பைக் எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ரீநகரை வேகமாக நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நாள் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெல்லியில் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் பஞ்சாபில் வந்து ஏதாவது பொற்கோவில் பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது இடங்கள் பார்க்குறதோ பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நாட்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி வச்சுங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன கேட்பேன்னா, டேரெக்டாக நீங்கள் ஸ்ரீநகர் போயிருங்க. ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே ஒரு 2-3 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா டால் லேக் இருக்குது, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் இருக்குது, குல்மார்க் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீநகர் சுற்றி இருக்குது, அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெல்லியில் இறங்கிட்டீங்கன்னா டெல்லியிலேருந்து பைக் எடுத்து ஒரே அழுத்தி நீங்கள் நேராக வந்து ஸ்ரீநகர் போயிருங்க. ஸ்ரீநகருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்ரீநகரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அட்ராக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் லேக் தான். முடிஞ்சால் நீங்கள் ஸ்ரீநகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் லேக்கில் கூட ஸ்டே பண்ணலாங்க. நிறைய போட் ஹவுசஸ்லாம் இருக்கும். ரொம்ப கம்மியான ரெண்ட்லேருந்து நல்ல ஹைஃபையான இடங்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூம்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் ஆனால் அந்த லேக்கில் தனிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஓல்டு ஸ்ரீநகர் மார்க்கெட் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. ஒரு ஆத்தென்டிக்கான வந்து நமக்கு இந்த தமிழ் படங்கள்லாம் இந்த காஷ்மீர்னாலே நமக்கு ஒரு இடத்த காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மார்க்கெட் போயிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது சுற்றி பார்க்கறதுக்காக இடங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குல்மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோன்மார்க் இருக்குது. இந்த சோன்மார்க்னா நீங்கள் லே போகிற வழியிலே இருக்கும், அதனால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோன்மார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 நாளில் வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்ரீநகரில் 2 நாள் ஸ்டே பண்ணலாங்க. இல்லை நீங்கள் ஸ்ரீநகர் வரதுக்கே நீங்கள் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரீநகரில் ஒரே ஒரு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்த காலி பண்ணுறது நல்லது. ஏன்னா நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் வந்தோம். நாங்களும் அப்படி தான் ஸ்ரீநகரில் வந்து ஒரே ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ணோம். அடுத்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக லேவை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்ரீநகர் முடிச்சுட்டு அடுத்து உங்களோட ஸ்டே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோன்மார்க்கில் சுற்றி பார்த்துட்டு கார்கில் போயிடணும். ஸோ கார்கில் வந்து நீங்கள் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிடலாம். கார்கில் மெமோரியல், வார் மெமோரியல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கார்கிலேருந்து அடுத்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லே போயிடணுங்க.
ஸ்ரீநகர் டு அந்த லே ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஜிலா பாஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 11,000 அடி வந்து பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு நீங்கள் போயிருவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சிக்னஸ், ஆல்டிடியூட் சிக்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என் கூட வந்து ஒரு பயணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலையே சுற்றிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மணாலி வழி வந்தால் கூட ஓகே தாங்க அது. ஏன்னா அது மெதுவாக இப்படி கிராஜுவலாக ஹைட் ஏறும். இந்த ஸ்ரீநகர் வழி இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஜிலா பாஸ் 11,000 அடி வந்து மேலே ஏறிடும். ஸோ நீங்கள் அதனால் இந்த ஸ்ரீநகர் டு லே ரூட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜோஜிலா பாஸ் பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி கார்கில் மெமோரியல் பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் லே வந்துடணும். இப்போ நீங்கள் ஸ்ரீநகரில் கிளம்புறீங்கன்னா கார்கில் ஒரு ஸ்டே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா லேயில் வந்துடுவீங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேலே சுற்றலாம். லேயில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லே பேலஸ் இருக்குது, லே மார்க்கெட் இருக்குது, அந்த மால் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மெயின் ரோடு, அந்த மெயின் பஜார் இருக்கும், மார்க்கெட் ரோடு இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் சுற்றலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திஸ்ட் மோனார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேவை சுற்றி வேறு அந்த வார் மெமோரியல் ஃபீல்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. எதுக்கு அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக்குள்ளேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் போகிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆல்டிடியூட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் வரும், தலையெல்லாம் சுற்றும், தலைவலி பயங்கரமாக வலிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த லேயில் இருந்துட்டு உங்களை வந்து அந்த ஆல்டிடியூடுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம பாடியை வந்து ட்ரெயின் ஆக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேலே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயில் அன்றைக்கி ஸ்டே பண்ணுற அன்றைக்கே நீங்கள் வந்து பர்மிட் எடுத்துடணும். பர்மிட் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து PDF காப்பி வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்துங்லா. அங்கே இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் போனாலும் உங்களுக்கு அந்த ஸ்னோவும் கிளேசியர்ஸும் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது கார்துங்லா பாஸில். ஆனால் அந்த கார்துங்லா பாஸஸில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக டிஸ்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு அன்றைக்கி ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கீட்டில் போகணும். டிஸ்கீட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது டர்டக்குன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எண்டு. அதுக்கடுத்து அந்த பக்கம் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனாவோ பாகிஸ்தானோட ரிவர் வந்து அந்த ஏதோ ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவர் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டர்டக்கு டிஸ்கீட்டில் தங்கலாம். இல்லை உங்களுக்கு நீ நல்ல டைம் இருந்துச்சுன்னா அந்த டர்டக் வில்லேஜில் போயிட்டு நீங்கள் தங்கலாம். தங்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த வழி தான் வரணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சு, 15 நாளைக்கு கூடவே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் டர்டக் வில்லேஜ் போங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கீட்லேயே தங்கிடுங்க. டிஸ்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொனார்க் இருக்கும். நீங்கள் லடாக்குன்னு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காட்டுவாங்க அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பேங்காங் லேக் வந்துடலாம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இது. வந்து நன்னீர் ஏரி, உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக உயரத்தில் இருக்க ஒரு நன்னீர் ஏரி அப்படின்னு ஃப்ரோசன் ஏரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஏரியை. ஸோ பேங்காங் லேக்கில் நீங்கள் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலா பாஸ் இருக்குது, தங்லா பாஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க. கிராஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்குக்கும் மணாலிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேலி இருக்கும். அந்த வேலிக்குள்ளே மட்டும் தான் நமக்கு ஸ்டே கிடைக்கும். ஸோ நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருந்தோம். ஒரு கூடார மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கூடாரத்துக்குள்ளே தான் நம்ம தங்கியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்துருங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி போயிருங்க. ஒரு மணாலியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. நீங்கள் மணாலிலே நினச்சாலுமே ஒரு 5-6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக நீங்கள் வந்து சுற்றி பார்த்து ஸ்டே பண்ணலாம். ஸோ நாங்கள் எல்லாம் என்னென்னலாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லோக்கலில் மணாலி வந்து பார்த்தீங்கன்னா மால் ரோடு போயிடுவோம், ஓல்டு மணாலி போயிடுவோம், ஜாகினி ஃபால்ஸ் மெயினாக. ஸோ மணாலியில் இருக்க ஜாகினி ஃபால்ஸ் மெயினாக நீங்கள் போயிருங்க. அது கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம். இந்த சிசு வேலியில் நீங்கள் வர வழியில் வந்துடுவீங்க. அட்டல் டனலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வழியிலே கிராஸ் பண்ணிடுவீங்க. வசித் டெம்பிள் இருக்குது, ஹடிம்பா தேவி டெம்பிள் போயிருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணாலியோட லோக்கல்லே சுற்றுற இடங்கள். இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுக்கடுத்து டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கசோல் போயிருங்க. கசோலில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக கீழே இறங்கிடுங்க. கீழே இறங்கி சண்டிகர் வழியாக டெல்லிக்கு அப்புறம் நீங்கள் பைக்லேயே நீங்கள் தமிழ்நாடு வரதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை தூக்கி ட்ரெயினில் போட்டு வரதா இருந்தாலும் சரி. சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடங்கள் சொல்லியிருப்பேன். அந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 15 நாள் 16 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நாட்கள் வந்து முன்ன பின் ஆகலாம். நம்ம நினச்ச மாதிரியே எல்லா நேரத்துலையும் ஆகாதுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குரூப்பை வந்து மணாலியில் மீட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணாலி வழியாக லடாக் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச்சுன்னு சொல்லி ஒரு இடம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோஃபால் ஆகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்களோ அங்கேயே ஒரு 2 நாள் 3 நாள் தங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியான சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது லேண்ட்ஸ்லைட் ஆயிருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள்லாம் கூட ஆகலாம். ஸோ அப்போ அந்த பக்கத்தில் என்ன இடம் கிடைக்குதோ அங்கேயே நமக்கு தங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரலாம். ஸோ எதுக்குனாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நாள் 17 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 15 நாள் கரெக்டாக நான் 15 நாள் சுற்றிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய இடங்கள் ஸ்கிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கும் போல் டிஸ்கீட்டும் போல். ஸோ இந்த 2 இடங்களுமே எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கசோல்லாம் போய் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக நம்ம லடாக்கில் பார்க்க வேண்டிய 2 இடங்களுமே நான் போய் பார்க்கல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் கன்ஸ்ட்ரெயின் தான்.
ஸோ 15 நாள் எனக்கு இங்கே ஸ்ரீநகர்லேயே எனக்கு டிலே ஆயிடுச்சு, எங்களுக்கு டிலே ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அடுத்தடுத்து போகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த நாட்கள் வந்து கம்மியாக எங்களுக்கு ஒவ்வொரு இடங்களாக கம்மியாகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம டைம் பிளான் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணுற நேரத்தில் அங்கே எதுவுமே நடக்கவே நடக்காது. ஏன்னா எல்லாமே நேச்சர், அது இயற்கை. ஸோ அது நமக்கு என்ன வழி விடுதோ நம்ம அந்த வழியில் தான் போக முடியும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பைக்கை ட்ரெயினில் போட்டு ட்ரெயின் அங்கே போய் டெல்லியிலேருந்து பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக பண்ணலாம், இல்லை இங்கேருந்தே பைக்கில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக பண்ணலாம். இல்லைனா இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் மணாலி போயிட்டு மணாலியில் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு லே லடாக்லாம் சுற்றிட்டு அப்படியே திருப்பி வந்து மணாலி வெளியே வந்து திருப்பி இப்படி வரலாம். இல்லை இங்கேருந்து டேரெக்டாக ஸ்ரீநகர் போயிட்டு ஸ்ரீநகரில் பைக் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு லே லடாக்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருப்பி ஸ்ரீநகர் வழியாக வந்து வரலாம். பைக் ரெண்டல் எடுக்கிறது நல்ல ஆப்ஷன் தான். பைக் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டல் எடுக்கிறது நல்ல ஆப்ஷன்ஸ் தான். பட் அந்த ஆப்ஷன் வந்து எங்கேடா நீங்கள் மணாலியிலேருந்து பைக் ரெண்டல் எடுத்து லே லடாக் சுற்றி பார்த்துட்டு திருப்பி மணாலி வந்து கொடுக்குறது பெட்டர். ஆனால் டெல்லியிலேருந்து எடுக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தாக என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா பைக் ரெண்டலுக்கு எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க. நீங்கள் ஸ்ரீநகர் போயிட்டாலும் சரி, இல்லை மணாலி போயிட்டாலும் சரி, உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து லடாக் சுற்றி பார்க்கறதுக்கு. இல்லை நான் டேரெக்டாக வந்து இங்கேருந்து லடாக்கே நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா நீ எப்படி போக முடியும்னா, டெல்லியில் இறங்கி மணாலிக்கு ஒரு பஸ்ஸு, மணாலியிலேருந்து லே லடாக் வந்து பார்த்தோன்னா அங்கே பஸ் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து டைமிங்க்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா பஸ்ஸு டைமிங் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் பஸ்ஸுக்கு பிளான் போடுங்க. நீங்கள் லே லடாக்கில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்க நான் சுற்றி ஒரு 5 இடங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஸ்கிட்டு, பேங்காங்கு, டர்டக்கு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லேக்குள்ளே சுற்றுறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் லேலேயே வந்து பார்த்தோன்னா பைக் ரெண்டல் அவைலபிலிட்டி இருக்குங்க. நிறைய கடைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸு டைமிங்கை பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். அதனால் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப டைமிங்கை வச்சு ஓடிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்குது, இது ஒரு ரேஸ் மாதிரி ஆயிரும். ஸோ டைம் இல்லாமல் ஆனால் ஒரு ப்ராப்பரான பஞ்சுவாலிட்டியோடு வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ட்ரிப் சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு சுளீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா கையெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக விரைச்சி போய் பயங்கர சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவர் ஆல்டிடியூட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிடியூட் சிக்னஸ் வரும். ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ் எப்பவுமே கையில் பேக்கப் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஃபேஸ்லேருந்து கையிலேருந்து கால்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிக்கிட்டே தான் நம்ம ரைட் பண்ணணும். அது நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஜூன் ஜூலையில் நீங்கள் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபரில் நீங்கள் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்போ ரைட் பண்ணாலுமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணால் தான் உங்களால் வந்து பார்த்தோன்னா லாங்காக ரைட் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா நிறையா பெயின். அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் என்ன இருக்குன்னா பைக் தான். நாங்கள் போனப்போ வந்து பார்த்தோன்னா 2 தடவையுமே எனக்கு பைக்கில் பெருசாக எந்த ஒரு இஷ்யூவும் வரலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பைக்கை பொறுத்த வரையும் பெருசாக இல்லை. நான் எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பர்சனலாக லாஸ்ட் டைம் போகும்போது R15 போயிருந்தேன். நான் R15 2 பேர் பில்லியன் ரைடோடு போயிருந்தோம். அதுதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ஃபயராகவே ஆச்சு. பைக் ஓட்டுறவங்களுக்கு கூட அந்த வண்டி நாங்கள் ஹேண்டில் பார் மாடிஃபை பண்ணி நிறையா மாடிஃபை பண்ணி போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் பின்னாடி உட்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் பில்லியன் ரைடரோட பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங்கு, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெல் சீட்டு இதெல்லாமே வந்து ஏதாவது ஒரு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். R15 போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து சிங்கிள் ரைடராக போனால், சோலோ ரைடராக போனால் தான் அங்கே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ்லாம் தாங்குச்சு. எக்ஸ்பல்ஸ் எங்கள் பசங்க வந்தாங்க, அவங்க நல்லா ஜாலியாக வந்தானுங்க. அவங்களுக்கு என்னென்னா லக்கேஜ் வந்து நிறையா ஹெவியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லக்கேஜ் எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிப்பு வந்து பைக் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேங்காக ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. லடாக்னா இது இப்படி தானே இருக்கும், இது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாது. இதில் ரஃப்பான டயனுக்குள்ளே ஒரு ஹையர் ஆல்டிடியூடுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக புரிய வச்சு நீங்கள் வந்து ஒரு கேங் ட்ரிப் பிளான் பண்ணி கூட்டுவாங்க. ஏன்டா அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி வீடியோலாம் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு வேறு மாதிரி எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. உங்களுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுங்கடா, முன்னாடியே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் லடாக் நீங்கள் கேங்காக ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லாம் தெளிவாக சொல்லி புரிய வச்சு கூட்டுவாங்க. இது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் இது எங்கள் பசங்களுக்கு எனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் ஐசி டயர்டாகிடுச்சு. அதனாலேயும் பைக்கிங்னாலும் சரி, உங்கள் ஹெல்த்துக்குனாலும் சரி, மென்டலி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லடாக் ட்ரிப் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போலாம் அப்படி இல்லை. லடாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் ரொம்ப சேஃபான
இப்போ நிறையா வந்து கனெக்டிவிட்டி, நிறையா பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, நிறையா ரோட்ஸ்லாம் வந்துருச்சு, எல்லா இடத்துலையுமே இப்போ ரோட் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரிஸ்க் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, ஸோ அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேண்டாம் உங்களுக்கு நான் அதுலேயும் வந்து பர்சனலாக உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் நான். ஸோ இன்ன வரையும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2025 நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் போக போகிறோமா லடாக் போக போகிறோமான்னு தெரில. ஸோ 2024 என்னால் வந்து கமிட்மெண்ட் நிறையா ஆனதுனால என்னால் போக முடியல. ஸோ இந்த 2025 கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய லாங் ரைட் போக போகிறோம். ஸோ அதற்கான அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்.